டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. செவரபிலிட்டி அப்படிங்கிறது, செவர் அப்படிங்கிறது என்னன்னா கட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ கட் பண்ணி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்றது செவர் அப்படின்னு சொல்லுவோம். செவரபிலிட்டி அப்படின்னா கட் பண்ணக்கூடியது, அதாவது பிரிக்க வைக்கக்கூடியது, பிரிக்க முடிந்தவை அப்படிங்கிற மீனிங் தான் சொல்லலாம். அப்ப எதை பிரிக்க வைக்க முடியும், எதை பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோர்ட்டால பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கு, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ரெண்டுத்துலயுமே சட்டத்திற்கு முரண்பட்டு இருக்கக்கூடியது, இல்லைன்னா வந்து அன்கான்ஸ்டியூஷனா இருக்கக்கூடியது, இல்ல இன்வாலிடா இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை மட்டுமே தள்ளி வச்சுட்டு ரிமைனிங் இருக்க ப்ரொவிஷன்ஸை அக்செப்ட் பண்ண முடியும் நம்ம கோர்ட்னால. அதுக்கு பேர் தான் வந்து இது செவரபிலிட்டி. இந்த கட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி இந்த செவர் எபிலிட்டியை, அந்த எபிலிட்டியை செக் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. அந்த ஏங்கிற சட்டத்துல ஒரு 30 செக்ஷன் இருக்கு. 30 செக்ஷன்ல 2 செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வயலேட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படி வயலேட் ஆகுது அப்படிங்கும் போது என்டையர் 30 செக்ஷனுமே நம்ம வந்து வாய்டு சொல்லணுமான்னு பார்த்தோம்னா கோர்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. 30 செக்ஷன்ல 2 செக்ஷன் தானே அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகேன்ஸ்டா இருக்கு. அந்த 2 செக்ஷனை மட்டும் தூக்கிட்டு மிச்சம் இருக்கிற 28 செக்ஷனுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுன்னா அந்த பிரின்சிபலுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுமான்னு பார்த்தோம்னா இல்ல, கான்ட்ராக்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கான்ட்ராக்ட்ல ஒரு 30 கிளாஸ் இருக்கு அப்படிங்கும் போது ஏதோ 2 கிளாஸ் இல்ல 3 கிளாஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு, இல்ல வந்து இன்வாலிடா இருக்கு, இல்ல பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ்டா இருக்கு அப்படிங்கும் போது அதை மட்டும் தூக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் அந்த 27-28 கிளாஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம கோர்ட். ஓகே, இப்போ வந்து இந்த செப்பரேட் பண்ற லெவலுக்கு இருக்கணும். இந்த நான் சொன்ன இல்லைங்களா, 30 கிளாஸ்ல 2 கிளாஸ் தனியா, 28 கிளாஸ் தனியான்னு சொல்லி செப்பரேட் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை அந்த 2 கிளாஸுமே ரிமைனிங் இருக்கக்கூடிய 28 கிளாஸையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு, இல்ல இந்த 28 கிளாஸும் இந்த 2 கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு, இது ரெண்டுமே நம்மளால பிரிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா மட்டும்தான் செவரபிலிட்டி அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து இந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த செப்பரபிலிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டரின் ஆஃப் செப்பரபிலிட்டி, டாக்டரின் ஆஃப் பார்ஷியல் இன்வாலிடிட்டி அப்படின்னு சொல்லி வேற பேர்கள் இருக்கு. இதை வந்து டைரக்டா நம்ம லாஸ்ட் பாத்தீங்க, நம்ம அது லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டோ கொண்டு வரக்கூடிய லாக்கு இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 13ல சொல்லியிருக்கு. கிளாஸ் 1 ஆகட்டும், கிளாஸ் 2 ஆகட்டும், ரெண்டுலையுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷனலா இல்ல போஸ்ட் கான்ஸ்டியூஷனலா இருக்கு அப்படிங்கும் போது அந்த பார்ட்டை மட்டும் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ஆர் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும், இல்லை வாய்ட் பண்ணணும். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம வந்து வாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 13ல சொல்லியிருப்பாங்க. ஸோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ஆர் கான்ட்ரவென்ஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இன்கன்சிஸ்டன்டாவோ இல்லை வந்து கான்ட்ரடிக்டா இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை மட்டும் நம்ம வந்து நீக்கிட்டு மற்றதை வச்சுக்கலாம்னு சொல்லி ஆர்டிகல் 13ல கான்ஸ்டியூஷனுக்கு கோர்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்கு. இது ஒரு கேஸ் இருக்கு. ஏகே கோபாலன் vs the state of Madras 1950 AIR 27. இந்த கேஸ்ல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா only the unconstitutional provision will be void, not the entire act. ஸோ அந்த அன்கான்ஸ்டியூஷனலான ப்ரொவிஷனை மட்டும்தான் நம்ம வந்து வாய்டு சொல்லணுமே தவிர்த்து என்டையர் ஆக்டுமே நம்ம வந்து வாய்டு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்ரி attempt should be made to save as much as possible of the act. அந்த சட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சட்டம் வருது அப்படிங்கும்போது சாதாரணமாக வரக்கூடியது கிடையாது. நம்ம பார்லிமெண்ட்ல ஆகட்டும், இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், ஒட்டுமொத்த பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே ப்ரெசென்ட் ஆகி அதில் பாதி பேர் டிபேட் பண்ணி அதன் மூலியமா பாதி பேர் மெஜாரிட்டி பீப்புள் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அக்செப்ட் பண்ணி, ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால மக்களுக்காக பேசுறவங்க தானே. ஸோ மக்களே அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு சட்டத்தை திடீர்னு வந்து ஏதோ 2 ப்ரொவிஷன் தப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ப்ரொவிஷனை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றது வந்து சரி வராது. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து காப்பாற்றுறதுக்கு போராடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட் இந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி இல்லை செப்பரபிலிட்டி.